டேய் டவுசர் பயல போட்டிக்கு ரெடி ஆயிட்டியா நீ? ஐயோ பாட்டி, நீ வேற ஏன் பத்தி சும்மா சும்மா டவுசர்னு அதையே ஞாபகப்படுத்துற. ஏதோ ஒரு நாள் டவுசரை போட்டுட்டு முன்னாடி நடந்துட்டேன் தெரியாதனமா. அதுக்குன்னு இப்படியா? அது கூட வேணுக்குன்னு பண்ணல பாட்டி. ஏதோ நைட்டு திங்க போய் கிச்சன்ல இருந்து உளுந்து வாரி ஃபேன்ட வந்து டவுசரோடு நின்னுட்டேன். அதுக்காண்டி இப்படியா? எப்ப பாரு டவுசர்ன்றிய. தயவு செஞ்சு வாடா போடான்னு கூட கூப்பிடு பாட்டி. நான் என்னன்னு கேட்டுக்கிறேன். இந்த டவுசர் மட்டும் வேண்டாம் பாட்டி. இல்ல டவுசரே எனக்கு அப்படி கூப்பிட்டதால நல்லா இருக்கு, சும்மா கடை. ஆமா சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நான் ஆட்டத்துக்கு ரெடியா நீங்க? ஐயோ பாட்டி, சிங்கம் கலையிறங்கி 10 நிமிஷம் ஆச்சு பாட்டி. ஆரம்பிக்கலாம். நீங்க தான் அங்க யாரோ ஒருத்தவங்களை மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. எல்லாரும் வரந்தாலுமே செஞ்சிருக்காங்க, வேற யாருமே வரல இன்னும். பேசுமா உன் மாமா பொண்ணு எங்க? ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொன்னா இன்னும் வரல பத்தி. ஈரு நான் கூப்பிடுறேன். ஐயோ இவளுங்களை பத்தி மேய்க்கிறதுக்குள்ள ஏன்டா இப்படி பாடாப்படுத்துறீங்களோ தெரியலம்மா. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலேயே இப்படி சொதப்பல் பண்ணா எப்படிமா? அவனுங்க சொன்ன நேரத்துக்கு தானே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்க. இவ்வளவு பேச்சு பேசிட்டு நம்ம தான் 4 பேரோட உட்காந்துக்கிட்டு இருக்கோம். பாட்டி உன்னோட சேர்த்து 5 பேர் தானே? சரி நான் நடுவர். ஓ அப்படி, சரி சரி. எங்க எல்லாருக்கும் ஜோடி ஜோடியா இருக்கும். அப்ப உனக்கு ஜோடி எனக்கு ஜோடியா? இப்ப ஒருத்தன் வருவான், அவன் தான் எனக்கு ஜோடி. எடி உன் அவன் எங்க? அவனும் எங்கன்னு தெரியலையே. பாட்டி என்ன எங்களுக்கு ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கூட்டத்தை நிறைய கூட்டுறீங்களா? என்னன்னு சொல்ற? ஒண்ணும் புரியல. 4 பேர் தானே இருக்காங்க. பாட்டி அவன் சொல்றது சரிதான். சென்னடி ரேஸ்மா. ஐயோ பாட்டி 4 பேர் எங்க இருக்காங்க? அனு, பிரியா, நானு, அதுக்கப்புறம் ஜெனிஃபர், அதுக்கப்புறமா ஷாலினி இருக்கால, ஷாலினி, அப்புறமா சாருவ வர சொல்லியிருக்க பைத்தியக்கார பாட்டி. சரி விடு, அது பிரச்சனை இல்ல. சாருலாம் சும்மா உட்காந்து வேடிக்கை தானே பாக்க பாரா. இது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற சண்டை தானே, இருந்துட்டு போட்டோம். சும்மா அக்கடா உட்காரட்டும். பாட்டி ஜெயிக்க முடியலையானா நேர்மையா சொல்லிரு பாட்டி, நாங்க விட்டு கொடுத்துறோம். அதுக்காண்டி இந்த மாதிரி குறுக்கு வழியில யோசிக்காத. இல்ல பேராண்டி, இந்த பாட்டி எப்பவுமே குறுக்கு வழியெல்லாம் போனது இல்லல, எப்பவுமே நேர் வழி ஸ்ட்ரெயிட் வழி தானே. ஏமாடி எங்கேயாச்சும் மேக்கப் போட்டு போறதுக்குதான் நேரமாக்குறீங்கன்னு பார்த்தா இங்க வரைக்குமா நேரமாக்குறீங்க? ஏமா இந்த பாடுபடுத்துறீங்க நீங்க? அப்படி கேளு பாட்டி நல்லா. ஓ அப்ப நாங்க நேரமாக்குறோம்னு சொல்றீங்களா நீங்க? ஆமா, இதுல என்ன சந்தேகம்? ஒரு இடத்துக்கு போனா சீக்கிரமா வரணும்னு கொஞ்சம் கூட துளி கூட மரியாதையும் இல்ல, பயமும் இல்ல. இவங்க என்ன சொல்ல போறாங்க, நம்ம போறதுதான் நேரம்னு சொல்லிட்டு ஆடியா செஞ்சு பொறுமையா வந்தா அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படி போடுங்க ப்ரோ ஒரு போடி. என்ன சொன்ன? ஒண்ணு இல்லம்மா, சும்மா சொன்னேன். பாட்டி இங்க பாரு பாட்டி, நாங்க என்னதான் ஆம்பளை சிங்கமா இருந்தாலும் இவங்களை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஜெர்க் ஆகுது பாட்டி மனசுல. அதனால இங்க பாருங்க, அவங்க கிட்ட தெளிவா சொல்லிருங்க. இது என்ன சொல்லி மிரட்டுறது இதெல்லாம் இந்த கேம் முடியற வரைக்கும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆமா, பயத்திலேயே இங்க சில பேர் பாதி உண்மையை மறைச்சிருவாங்க. அதனாலதான் சொல்றேன். இங்க பாருங்கம்மா, இந்த மாதிரி அங்கறதெல்லாம் மிரட்டக்கூடாது. நீங்க அதெல்லாம் வந்து இந்த கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுல போயிட்டு நொச்சுங்க. பாட்டி எதுவும் கேட்க மாட்டேன். என்னோ நீயும் சிரிக்கிற? நான் என்னமோ போட்டின்னு வந்தா நீ எனக்கு விட்டு கொடுத்துருவேன்னு பார்த்த. எனக்கு இது பெரிய விஷயம் எல்லாம் இல்ல ரகு. நம்மளால இப்படித்தான் நம்மள டேமேஜ் பண்ணுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க எனக்கு விட்டு தர மாட்டீங்களா? என்ன நீ கேட்டா உயிரே தருவேன், விட்டு தர மாட்டேன்னா என்ன சொல்லு. இந்த கேம்ல விளையாடி ஜெயிக்கணும்லாம் அவசியம் எல்லாம் இல்ல. நீ சொல்லு அனு, நீ என்ன பண்ண சொல்றன்னு சொல்லு, எல்லாத்தையும் பண்றேன். டேய் மச்சான், பொண்ணதானா நம்பி இவ்வளவு நேரம் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தேன். இப்படி கால வரி விட்டுடியடா. சும்மாடா, சும்மான்னு கடைசியில எனக்கு ஆப்படிச்சுட்டு போயிடாதடா. கொஞ்சம் புரிஞ்சுக்கூட மச்சான். உங்க பாட்டி வர என்ன சேலை கெட்டப்ல பாக்கணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கான முடிவு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு வர சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மச்சான் ஏதாச்சும் பார்த்து செய்யடா. கவலைப்படாதடா, அதெல்லாம் பாத்துக்கலாம். நீ எதுக்கு சும்மா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் நம்ம தான் ஜெயிக்க போறோம். சரி ப்ரோ, நீங்க ஏன் நெட்டமாவே நின்னுகிட்டு இருக்கீங்க? செடை இல்லைன்னா சொல்லுங்க, ஒரு சேர் எடுத்துட்டு வரேன். ப்ரோ அவன் எத்தனை கிரிஞ்சு மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான், தயவு செஞ்சு கேட்காதீங்க ப்ரோ அதெல்லாம். டேய் அப்ப ஏதோ விஷயம் இருக்கு, என்னன்னு சொல்லுங்க. என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா கார்த்தி? ஐயோ கேட்காதீங்கன்னு சொன்னா கேட்டேதான் ஆவீங்களா? சொல்லுவான், கேட்டுக்கோங்க. என்னன்னு சொல்லுங்க ப்ரோ, சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல ப்ரோ. ஜெனிஃபர் நின்னுகிட்டே இருக்கா, அவளுக்கு கால் வலிக்கும்ல, அப்ப நான் மட்டும் உட்காந்துக்கிட்டு இருந்தா எப்படி ப்ரோ? அதான் ஆதி சார் மச்சான் தயவு செஞ்சு யாரும் என்கிட்ட பேசாதீங்கடா. கடைசியா முடிவு என்ன இருக்கும்னு எனக்கு இப்பவுமே தெரிஞ்சுட்டு. ஐயோ கடவுளே, அனுகாண்டி நீ விட்டு கொடுத்துருவேங்கிற, நீ என்னன்னா உயிரியே தருவ, இது பண்ண மாட்டேனாங்கிற. அவன் என்னன்னா அவன் நெட்டமா நிக்கிறான், நானும் நெட்டமா நிக்கிறேங்கிறான். ஐயோ கடவுளே, இன்னைக்கு இவனுங்க கூட சேர்ந்த பாவத்துக்கு நான் சேலை கட்டியே ஆகணும் தான் நினைக்கிறேன். இந்த கடவுளே காப்பாத்து. டேய் அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்லடா, கவலைப்படாத. டேய் நீங்க எல்லாம் இருக்கிறதுனாலதான் கவலையப்படுறேன். முத்துமரி நீங்களாச்சும் சப்போர்ட்டுக்கு வந்துருவீங்கல்ல. அவரு ஏதோ லவ் பண்ணலன்னு நினைக்கிறேன், அதனால அவரு கொஞ்சம் நல்லாதான் பேசுவாரு. பேசுவீங்கல்ல ப்ரோ? அதெல்லாம் எப்படி தான் அடிக்கிறான்னு மட்டும் பாருங்க ப்ரோ. உள்ள நிறைய இருக்குது, அதெல்லாம் கொட்டுறோம் பாருங்க ப்ரோ.
ஓகே ப்ரோ, உங்களை தான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் இருக்கிறவனையும் என் பக்கத்துல இருக்கிறவனையும் நம்பவே இல்ல ப்ரோ நானு. முத்துமாரி, அதெல்லாம் பாத்துக்கலாம், கவலைப்படாதீங்க. சரி, நான் சேலை கட்டுறதையே பார்க்க போறீங்க. மச்சான், நீ சேலை கட்டினா அழகா இருப்பேன்னு நினைக்கிறேன் மச்சான். டி, என் வாயில எதுனா வந்துடும், அமைதியா இருந்துடா. சாரி மச்சான். ஏலே, பேசுறது போதும், ஆரம்பிக்கலாமா? அட இருங்க பாட்டி, எங்க தலைவர் இன்னும் வரல, தலைவரை கூப்பிட்டுக்கிறோம். அது யாருமில்ல தலைவரு. தலைவரே! இந்த அனுப்பில்ல யானை வரும்போது சொல்லாமையே அமைதியா போயிட்டு ரூம்குள்ள படுத்துக்கிட்டா. ஏதாச்சும் சண்டையா இருக்குமோ? சின்ன ஏதுன்னு தெரியல. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. ஒரு வேளை நான் கூட்டிக்கிட்டு வராம அங்கனே விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு சங்கடத்துல என்ன சொல்றதுன்னு தெரியாம அமைதியா இருந்துட்டாலோ. தெளிவா சொல்லதானே செஞ்சேன், நாளைக்கு வந்து கூட்டிட்டு வருவேன், 1 மாசம் இங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் எதுக்கு இந்த பிள்ளை இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு ரூம்குள்ள போய் கதவை சத்திக்கிட்டு படுத்துக்கிட்டு? எல்லாரும் வந்த இடத்துல ஒரே அசிங்கமா போச்சு. எல்லாரும் வந்தவங்க எல்லாரும் என்னதான் கேட்காங்க. சின்னத்தை சொல்லுறதுன்னு ஒன்னும் புரியலாமா? சின்ன நடந்திருக்கணும் தெரிய மாட்டேங்குது. இளவரசி, மைனி உள்ள வாங்க. சென்னை இளவரசி கூப்பிட்டு விட்டியாம? பசங்க வந்து சொன்னாங்க. என்னாச்சு, என்ன விஷயம்? மைனி, நாளைக்கு ஆடி மாசம் சீர் கொடுத்து அனுவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு இருக்கேன். அதான் என்னென்ன வாங்கணும் எப்படி எப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்கலாமேன்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டேன். அதுவும் இல்லாம எங்க போயிட்டு வாங்கணும் எப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கூட வந்தீங்கன்னா கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும்ல. அதான் என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாமேன்னு சொல்லிட்டு வந்த மைனி. நீங்க ஆளே காணல, அதான் ஒரு பிள்ளைகிட்ட சொல்லி விட்டேன், நீங்க தோட்டத்துல கிடப்பீங்களேன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, ஆடி சீடு பண்றதில்ல என்ன, அதெல்லாம் வாங்கி எடுத்துட்டு போயிடலாம். ஆமா, அவங்க வீட்லயே அதெல்லாம் கேட்டியா கூட்டிட்டு வர்றதுக்கு என்ன சொன்னாங்க? அவங்க வீட்லயே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களோ? இல்ல மைனி, அன்னைக்கு அவங்க அத்தை வந்திருந்தாலும் அனுவோட அத்தை, அவங்க எதுவும் சொல்லலையே. சரின்னு சொல்லிட்டு தானே பண்ணாங்க. நீங்களும் இருக்க தானே செஞ்சீங்க. பிரியா பிள்ளைக்கு வலையெல்லாம் வாங்க போனோமே, அப்போ உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னாங்களோ மைனி? சொல்லுங்க மைனி, என்னாச்சு? ஏதாச்சும் சண்டையோ? சொல்லுங்க மைனி, பதட்டமாவது. சின்னது சொல்லுங்க. ஏ கிறுக்கு பிடிச்சவள, கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காம கொஞ்ச நேரம் சொல்றதை கேளு. கிறுக்கு. ஆமா, அன்னைக்கு அந்த மனுஷி நல்லா தான் பேசிட்டு போனாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு வளகாப்பப்போ அனு வந்து சபையில நிக்கவே இல்லை. என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல. அதான் கேட்டேன். ஏன்னா பாக்குறவங்க எல்லாம் என்னையும் கேட்டாங்க பத்துக்கோ, அனு ஏன் வரல, அனு ஏன் வரலன்னு சொல்லிட்டு. அவ்வளவு நேரம் ஓடி ஆடி திரிஞ்ச பிள்ளை கரெக்டா வளகாப்பப்போ வரலையே, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு உன்கிட்ட கேட்கலாம் தான் வந்தேன். அங்க எதனா பிரச்சனையா என்னன்னு சொல்லிட்டு. ஐயோ மைனி, எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியல. அதனாலதான் நானுமே அவளுக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், போன் எடுக்க மாட்டேங்கிறா. சின்ன பண்ணன்னு ஒன்னும் புரியல. அப்படியா? சரி சரி, ஒருவேளை யாராச்சும் எதனா சொல்லியிருப்பாங்களோ பிள்ளைய, அதனாலதான் வந்து நம்ம கிட்ட எதுவுமே பேசவும் செய்யல. அதனாலதான் உன்கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். நம்ம வீட்டுக்கு கிளம்பும் போது கூட வந்து எதுவும் பேசல நம்ம கிட்ட. என்னாச்சு? எதனா தெரிஞ்சா சொல்லி, நான் என்ன அக்கம் பக்கத்துல போய் சொல்லவா போறேன்? ஐயோ மைனி, நான் என்ன உங்களை வேத்தாளாவா நினைக்கேன்? சொல்லுங்க, நீங்க என்ன வேத்தாளா உங்ககிட்ட சொல்லாம மறைக்கிறதுக்கு? அதெல்லாம் எதுவுமே இல்ல மைனி, அவ என்கிட்ட எதுவுமே சொல்லல. ஆடி மாசம் நாளைக்கு பிறக்குது, இங்கே இருந்துக்கோமா, நாளைக்கு வந்து கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன். நானும் என் வாயில இருந்து எதுவும் சொன்ன மாதிரி ஞாபகம் இல்ல பாத்துக்கோங்க. அதான் யோசிச்சுக்கிட்டே கிடக்க என்னன்னு சொல்லிக்கிட்டு ஒன்னும் பிடிபட மாட்டேங்க மைனி. எக்கோ இளவரசிக்கோ, 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 இளவரசி எக்கோ, இளவரசி எக்கோ. கரடி, கரடு பிடிச்ச கரட உள்ள வந்து தொலை. என்ன நம்ம தாய் கிழவி குரல் கேக்குது? சரி வாங்க உள்ள போவோம். இவருதான் பெரிய மனுஷர் தலைவரோ? நல்ல தலைவரை தான் தேர்ந்தெடுத்திருக்கீங்களே. ஐயா சாமி தலைவரே. சரி சரி சரி, போட்டி சொல்றேன் பாருங்க, கேட்டுக்கோங்க. என்ன, மொத்தம் 5 கேள்வி கேட்பேன். அப்படி இல்லைன்னா கேள்வியை பொறுத்து மாறுபடும். ஒரு 5 கேள்வியில இருந்து 10 கேள்வியும் கேட்கப்படும். என்ன, சரியா? அதிகமா நீங்க எல்லாருமே வந்து புருஷ பொண்டாட்டியா தான் இங்க இருக்கிறதுனால புருஷ பொண்டாட்டி உறவுல என்னென்ன முக்கியமா இருக்கணுமோ இருக்க கூடாதோ அதை வச்சு கேள்வி கேட்பேன். இப்போ உதாரணத்துக்கு அனுவையும் ரகுவியும் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த இதுல யார் அதிகமா கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேக்குறேன்னா, அவங்க மனசுக்கு உண்மையான பதில் தெரியும்ல. அப்போ தான் தான் அதிகமா கோவப்படுவேன், இந்த பொண்ணு விட்டு கொடுத்து போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு உண்மையை சொல்லி ஒதுங்கிக்கணும். அப்போ யாரு போனோம் அதுல அழகாவும் உண்மையாவும் இருக்கோ அவங்க டீமுக்கு ஒரு பாயிண்ட். சரியா? இந்த மாதிரிதான் கேம். இந்த உலகத்திலேயே கணவன் மனைவி உறவு தாமல ரொம்ப முக்கியமான உறவு, நெருக்கமான உறவு. இந்த உறவுல இருக்க வேண்டியது அன்பு, நம்பிக்கை, பொறுமை, ஒத்துழைப்பு, மன்னிப்பு குணம், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இருக்கக்கூடாதது பொறாமை, கோபம், விட்டு கொடுக்காம இருக்கிறது, இந்த மாதிரியும் இருக்கு. இதுல இருந்து கேள்வி எல்லாம் உங்களுக்கு கேட்பேன். சரியா? அதுல இருந்து நீங்க பதில் சொல்றத பொறுத்துதான் உங்க அணி ஜெயிக்குதா இல்ல பெண்கள் அணி ஜெயிக்குதான்னு நான் முடிவு சொல்லுவேன். சரி, முதல் கேள்வி, யார் இதுல கலந்துக்க போறது? முக்கியமான விஷயம், கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே யாரு கலந்துக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ நான் கேள்வியை கேட்பேன். அப்போ அவங்களுக்கு என்ன கேள்வினே தெரியாது. அதனால இதுல யாரு பக்கமோ சாதகமா போய் தீர்ப்பு முடியாது. யாரு ஜெயிப்பாங்கன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. புரிஞ்சுச்சா? என்ன சொல்ல வரேன்னா, இப்ப அன்பு பத்தி கேள்வி கேட்க போறேன் அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லாம உங்ககிட்ட கேட்பேன், யார் இந்த கேள்வியில பங்கேற்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கவங்க யாராச்சும்
எப்படியாச்சும் நம்ம 2 பேர் பங்கெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசா சேர்ந்து சொல்லும் போது நான் கேள்வி கேட்பேன். அப்போ உங்க 2 பேருக்குள்ள யார் அன்பாவும் அரவணைப்பாவும் ரொம்ப அதிகமா பாசமா பாத்துக்கிறாங்களோ அவங்கள பத்தி நீங்க சொல்லணும். அதை பொறுத்து அவங்க டீமுக்கு ஒரு பாயிண்ட். புரிஞ்சுதா? சரி ரகு சொதப்பிடாதல ப்ரோ. நின்னுகிட்டு இருக்கீங்களே நட்டமா, நீங்க தான் சொதப்பிடாதீங்க. அதெல்லாம் பாத்துக்கலாம் ப்ரோ, கவலைப்படாதீங்க. சரி ஆரம்பிக்கிறேன். முதல் கேள்வியில யாரு பங்கேற்றுக்க போறீங்க? அவசரப்பட்டு முடிவெடுக்காம உங்க பொண்டாட்டிங்க கிட்ட கேட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பொறுமையா பேசி முடிவெடுங்க. ஷகு ஓகேவா, நம்மளே ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி ஓகே. ரகு சின்னல அவ கண்ணை கட்டினோடனே ஓகேங்கிற. ரகு இதே மாதிரி சொதப்பிடாதுல. அதெல்லாம் சொதப்ப மாட்டல, அமைதி இருல. சொதப்பாம இருந்தா சரிதான். அனு, முதல்ல கேள்வி உங்களுக்கு தான். அன்பும் பரிவும். அன்பும் பரிவுனா என்ன ரேஸ்மா சொல்லு? அன்பும் பரிவுனா லவ் அண்ட் கேர். உங்க ரிலேஷன்ஷிப்ல லவ் அண்ட் கேரா யார் அதிகமா இருப்பீங்க? மச்சான் சொல்லுடா, சிறுடா. அது அனு. டேய் கொஞ்சம் பேச விட்றா. மத்த விஷயத்துல எல்லாம் அணுவ வேணா சொல்லலாம், ஆனா இந்த விஷயத்துல நான் விட்டு தரவே மாட்டேன். லவ்வும் கேரும் அதிகமா கொடுக்கறது நான் தான். எங்க ரிலேஷன்ஷிப்ல பொறுமைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அணு கண்டிப்பா பொறுமையா இருப்பா. கோவம் நான் மாத்திக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அணு மேல லவ் அண்ட் கேர் அவளை விட நான் தான் ரொம்ப 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 அதிகமா வச்சிருக்கேன். இது அவளுக்கே தெரியும். சூப்பர் மச்சான், ஒரு பாயிண்ட் வந்துரும். சிறுடா. டேய், அத அவன் சொன்னா மட்டும் போதாது, அந்த விஷயத்த அணுவும் ஒத்துக்க செய்யணும். சரியா? அனு சொல்லுமா, உன்னோட தரப்புல இருந்து நீ என்ன நினைக்கிற? ரகுதான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய உறவுல புருஷன் பொண்டாட்டி அப்படிங்கிற உறவுல உன்னை அதிகமா லவ்வும் கேரும் பண்றதா நீ நினைக்கிறியா? சொல்லுமா. ஆமா பாட்டி. அவர் சொன்ன மாதிரி அவர்கிட்ட இருக்கிற மாத்திக்க வேண்டிய விஷயம் கோவம் தான். அப்படி நீங்க கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா அவர் தோத்துருப்பாரு, நான் தான் ஜெயிச்சிருப்பேன். பட் ஆனா லவ் அண்ட் கேர்ன்றதுனால ரொம்ப அன்பாகவும் என்ன அரவணைப்பாவும் பாத்துக்கிறது ரகு தான். எங்களோட ரிலேஷன்ஷிப்ல ரகு தான் என் மேல ரொம்ப 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 பாசம் வச்சிருக்காரு. அதுக்காண்டி நான் ரகு மேல பாசம் வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லல. ஆனா எனக்கு ஒண்ணுன்னு சொன்னாலே போதும் அவர் ரொம்ப துடிச்சிருவாரு. அதை நான் கண்ணால பாத்திருக்கவும் செஞ்சிருக்கேன், உணரவும் செஞ்சிருக்கேன். சரி, இந்த வாட்டி தோல்வி பெண்கள் அன்னைக்கு. இலை ஜெயிச்சது நீதான். டேய் மச்சான், சூப்பரா மச்சான். வாடா 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 மச்சான். உன்னை இந்த மாதிரி பாக்குறதுதான் மச்சான் இத்தனை நாள நான் ஆவலோட காத்துக்கிட்டு இருந்தேன். நீ இப்படி இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா மச்சான். சூப்பரா மச்சான், சூப்பரா மச்சான். சேச்சி அமைதியா இரு. நான் சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட வாங்கி கொடுத்துறேன். மவனே, நீ எதையாச்சும் கவுத்தி விட்டேன்னு வச்சுக்கோ, உன் மூஞ்சி முகரையெல்லாம் உடைச்சிருவேன். டேய் அதெல்லாம் நான் அசால்ட்டா ஜெயிச்சிருவேன், நீ கவலைப்படாதடா. பாப்போம். மாமா இப்போ யார் வின் பண்ணாங்க? டேய் நம்ம தான்டா வின் பண்ணிருக்கோம். உன் அனு அத்தை தோத்துட்டாங்க. அச்சச்சோ, ஏன் இப்படி சொல்றீங்க? அனு அத்தை பாவறனே. அனு அத்தைக்கு பாயிண்ட் குத்தி ஜெயிச்சு வச்சிரமா நம்ம. ப்ளீஸ் மாமா. ஐயோ அட பாவி பையலே, இவ்வளோ நேரம் உன் மாமனை சமாளிச்சு மூச்சு முட்டை கத்திக்கிட்டு கிடந்தா தலைவர்ன்ற பேர்ல ஒரே வார்த்தையில அவளுக்கு பாயிண்ட் தூக்கி கொடுத்துருவோமான்னு கேட்ட பாரு. உன்னெல்லாம் தேடி தேடி பிடிச்ச பத்தியால என் புத்திய செருப்பாளி அடிக்கணும். அமைதியா புயறு சொல்லிட்டேன். இந்த வாட்டி வெற்றி ஆண்கள் அணியே. எனக்கு இது பிடிக்கல. நான் அண்ணு கிட்ட தான் போறேன். தயவு செஞ்சு போப்பா, அங்கே போய் ஒன் வார்த்தைக்கிட்டே உட்காந்துக்கோ. நீ வேண்டமே வேண்டாம், எங்களுக்கு தலைவரே வேண்டாம்டா. நீங்க யாருமே எனக்கு வேண்டாம். பாரு சின்ன பொண்ணே, இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா இன்னைக்கு சின்ன தரகிட்ட சொல்லி கொடுத்துருவேன் பாத்துக்கோ. ஆமா, இடம் பொருள் ஏவல் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா நீ. சும்மா சும்மா தாய் கிழவின்னு சொல்லிட்டு அடிச்சு பல்லெல்லாம் பேத்துருவேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? ஆளையும் மூஞ்சியும் பாரு, தாய் கிழவியாமே தாய் கிழவி. ஏகோ சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்றேன், இன்னும் சண்டைக்கு வரீங்க. சே, உங்களை போயிட்டு பாக்கணும்னு வந்த மாதிரிங்க. எனக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவை. எனக்கு என்ன வந்துச்சு, நான் போறேன். சரி நில்லம்மா, எதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு போமா. ஆமா, இவ்வளவு தூரம் வந்துட்டு நீ என்ன எனக்கு என்ன வந்துச்சுன்னு பாரா. என்ன விஷயம் சொல்றதுக்கு வந்தா சொல்லு. நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? இப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டு இருந்தா நான் ஏன் சொல்லணும்? சிச்சாப்பிள்ள வைங்க சொல்றேன். சும்மா எனக்கு வேலை கிடக்கு சொல்லம்மா. இவ்வளவு நேரம் நல்ல கதை தானே விட்டுக்கிட்டு இருந்தீங்க 2 பேரும் சேர்ந்து. நாங்க வந்த உடனே உங்களுக்கு வேலை இருக்கோ? நம்பிட்டேன். இதுல உட்காருங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டு போவோம், அதுக்கப்புறம் சொல்றேன். ஆமா, நான் கதை விட்டுக்கிட்டு இருந்ததை நீ பார்த்த போல. ஆமா, அணுவ நாளைக்கு ஆடி சீர் கொடுத்து கூட்டிக்கிட்டு வரணும், என்னென்ன பொருள் வாங்கணும் வாங்க ஒண்ணு போல போயிட்டு வாங்கிட்டு வருவோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆமா, நல்ல ஆளா தானே இருக்கா. கதை விட்டோமாமே கதை நீ பாத்தியோ? உன்னை பத்தி கதை விட்டதான் நீ பாத்தியோ? உன் மாமியார்லாம் உனக்கு எப்படிதான் வச்சு குப்பை கொட்டுறான்னு தெரியலம்மா. எனக்கெல்லாம் வந்திருந்தேன்னு வச்சுக்கோ, அம்மிக்குள்ள வச்சு நச்சு கொடுத்துருவேன். ஆமா,
ஆளப்பாறேன். நீ சொல்லே தேவையில்ல, தூரவாமா, எனக்கு வேலை கிடக்கு. இளவரசி நான் கிளம்புறேன். இவகிட்ட நின்னு கத்திக்கிட்டு இருந்தானே எனக்கு பிபி சுகர் எல்லாம் ஏறி போயிடும். ஆமா, ஏற்கனவே மாத்திரையை தின்னுகிட்டு கிடக்கேன். இவ கூட தின்னுகிட்டு நின்னுகிட்டு எல்லாம் என்னால இருக்க முடியாது. தாய்க்கிளி நல்லா தான் ரைமிங் விடுறாள. இங்க பாரு சின்ன பண்ணி, அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். சும்மா சும்மா தாய் கழிவு நீ. ஆமா, இனி காலி மன்னிச்சிரு இளவரசி. சரி நான் கிளம்புறேன். சரி இளவரசி அக்கோ, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லலான்னு வந்தேன். இருங்கக்கோ, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சொல்றேன். 4 முடி போறேன்னு சொல்லிட்டு என்ன இங்க நின்னுட்டு இருக்கேன்னு கேளு. ஏக்கோ, சின்ன பொண்ணு நீங்க கிளம்பலையான்னு கேட்டான். சனிய முடிச்ச 4 முடி சும்மா இருக்க மாட்டியோ? நீ தானே சின்ன பொண்ணு கேட்ட. எப்ப மூஞ்ச பாரு. உனக்கு என்ன கரடி, உனக்கு என்னன்னு கேக்குறேன். நான் இங்கே நிப்பேன், போவேன், இல்ல டான்ஸ் ஆடுவேன், குதிப்பேன், என்ன வேணாலும் செய்வேன். உனக்கு என்ன வந்துச்சு? உன் தேவைக்கு நான் ஏன் இங்க இருக்கணும் போகணும்ல நீ ஏன் சொல்றா? அமைதியா இருந்துட்டு சொல்லிட்டேன் அந்த ஆளே. ஆமா, எப்பா பாரு எதையாச்சும் சொல்லிக்கிட்டு என்னமோ சொல்லணும்னு சொன்னியே சொல்லு. நான் ஏன் சொல்லணும்? இல்ல நான் ஏன் சொல்லணும்? இப்படி எப்ப பாரு மூஞ்சி வச்சுக்கிட்டு இருந்தா நான் ஏன் சொல்லணும்? சீரிங்க சொல்றேன். சின்ன பண்ணி, எனக்கு வேலை இருக்குமா, என்னத்தையும் சொல்றேன்னு சொல்லி கூட்டிக்கிட்டு அலையாதம்மா, சொல்லுமா. ஆமா சின்ன பண்ணி, எனக்கும் பிள்ளை ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கோம். அம்மா எங்கன்னு தேடுவா, சொல்லு சின்ன பண்ணி. நீங்க சீரிங்க, நான் சொல்றேன். ஷோ கடவுளே. இப்ப சொல்லு. இன்னும் நல்ல சீரிங்க. சின்ன பண்ணி, ஏன் சின்ன பண்ணே இப்படி என் உயிரை போட்டு வாங்குறா? எனக்கு வேலை கிடக்கு சின்ன பண்ணி. ஏக்கோ, நான் உங்களை சிரிக்க தானே சொல்றேன், அழுகவா சொல்றேன். யாங்கோ இப்படி சிரிக்கிறதுக்கு சங்கடப்படுறீங்க? ரூபாய் தானே வேணும்னா சொல்லுங்கக்கோ, தாரேன். அதை விட்டுட்டு இப்படி சங்கடப்படாதீங்கக்கோ சிரிக்கிறதுக்காண்டி. ஷோ கடவுளே. இப்ப போதுமா சொல்லு. இப்ப எவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் ஒருன்னு எரும மாடு மாதிரி இருந்தா எப்படி உங்ககிட்ட பேசுறதுக்கு தோணும் சொல்லுங்க? அதனாலதான் உங்களை சிரிக்க சொல்லி நான் பாக்கேன். சிரிச்சு அப்படியே சிம்ரன் மாதிரி இருக்கீங்கக்கோ. நடந்தா அப்படி நயம் தாராதாங்கோ நீங்க. ஆமா, உண்மையதான் சொல்றேன். உக்காந்தா அப்படி குஷ்பு தான். ஷோ சின்ன பண்ணி, சின்ன பொண்ணு இப்படி வம்பு கிழக்கா, உன்னை திட்டவும் தோண மாட்டேங்கு. ஷாந்தா இப்படி என் கூட சண்டைக்கு நிக்க சொல்லுமா. இப்படி சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கு. வாங்கக்கோ, நீங்க வேற. சரி சொல்லு, என்ன விஷயம்? ஏக்கோ, கூட்டம் இருக்குல்லக்கோ. ஆமா, கூட்டம் இருக்கு, சொல்லு. கூட்டத்து தலைவர் கீதா இருக்காங்கல்ல, அவங்க உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்ல சொன்னாங்க. இன்னைக்கு எனக்கு காசு பிரியுதான், அந்த காசு கொடுக்காங்களாம். எப்பவுமே கூட்டம் 7:30 மணிக்கு தானே வரும், இன்னைக்கு 6 மணிக்கெல்லாம் இருக்க சொல்லிட்டாங்க. உங்ககிட்ட எல்லாம் சொல்ல சொன்னாங்க. அதுக்காண்டிதான் இங்க வந்த பாத்துக்கோங்க. ஆமா, ஒருத்தர்கிட்டயா தனித்தனியா கூப்பிட்டுக்கிட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அதான் மொத்தமா கூட்டி வச்சு போட்டு உடைச்சு விட்டேன். இதுக்கு மேல உங்களுடைய விருப்பம், வர்றதும் வராம இருக்கிறதும். வராம இருந்தீங்கன்னா 50 ரூபாய் ஃபைன் போடுவாளாம். என்னது 50 ரூபாய் ஃபைன் போடுவாளா? இல்ல யார கேட்டு யாரு வீட்டு காசுல இவ ஃபைன் போட்டு தின்னுட்டு அலையறான்னு நினைக்காளோ? இங்க பாரு சின்ன பண்ணி, தெளிவா சொல்லிரு. ஆமா, 7:30 மணி கூட்டத்துக்கு 7:30 மணிக்கு தான் வர முடியும். 7:35க்கு வந்தாலும் 20 ரூபாய் ஃபைனு 30 ரூபாய் ஃபைனு போட தெரியுதுல்ல, அதுக்கு முன்னாடி எல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிரு. என்ன நீங்க 2 பேரும் வாய பத்துக்கிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க இளவரசி, நீ என்ன? ஏக்கோ, இன்னைக்கு 7:30 மணிக்கு எங்கனையும் கூட்டம் வச்சிருக்காங்களாம் தலைவருங்களுக்கு எல்லாம். அங்கன்னு போனோமா, அதனாலதான் உங்ககிட்ட சொல்லி விட்டாங்க. ஆமா, இதுக்கு மேல போறதும் பாவமா இருக்கிறதும் உங்க விருப்பம். ஆனா போவாம இருந்தீங்கன்னா 50 ரூபாய் பிடிக்கதான் செய்வாங்களாம். நீங்க சேமிப்பு கட்டுறீங்கல்ல, அதுல இருந்து எடுத்துப்பாலாம். நீங்க தரலன்னா கூட உங்ககிட்ட சொன்னா. ஆமா, இதுக்கு மேல உங்க விருப்பம். நீங்க என்கிட்ட எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டு அவ்வளவுதான். வரதும் வராம இருக்கிறதும் உங்க விருப்பம். சின்ன பண்ணே. என்னக்கோ? சின்ன பண்ணி, இன்னைக்கு உனக்கு காசு பிரியுதுன்னு சொன்னலாம். ஆமாக்கோ, எனக்கு தான் காசு பிரியுதுக்கோ. சின்ன பண்ணி, அந்த 10,000 எனக்கு தெரியாமா? சரிக்கோ, எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிரியும் போது நான் எடுத்துக்கிறேன். இதுல என்னக்கோ இருக்கு? ரொம்ப நன்றி சின்ன பண்ணி. பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன். அவளுக்கு அடுத்த மாசம் 4ஆம் தேதி கட்ட சொல்லியிருக்காங்க. அதை என்னடா பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இளவரசி கிட்ட தான் எதனா இருந்தா கேட்டு வாங்கிட்டு போவோன்னு நினைச்சேன். நல்ல வேலைக்கு கூட்டத்துல தராங்க. அவருக்கு சம்பளம் வந்த உடனே கட்டிடுவோம்மா. நீ அடுத்த மாசம் எனக்கு பிரியுது, அதுல நீ எடுத்துக்கோ என்ன? சரிங்கக்கோ, இதுல என்ன இருக்கு? ஐயோ, சின்ன பொண்ணு கிட்ட நீங்க வாங்குறீங்களோக்கோ? ஆமாம்மா, ஏன் உனக்கு தேவைப்படுதோ? ஆமாக்கோ, எனக்கு அர்ஜென்டா தேவைப்பட்டுச்சு, அத சின்ன பொண்ணு கிட்ட கேட்கலாமேன்னு நினைச்சேன். சரி பரவாயில்லக்கா, இருக்கட்டும். 4 முடி, உனக்கு என்ன தேவைப்படுது? இல்ல சின்ன பண்ணி, அது ஒரு பெட்டி கடை மாதிரி சின்னதா திறந்து வைக்கலாமேன்னு தோணுச்சு. வீட்டு ஜன்னலோடி கதவு மாதிரி செட் பண்ணி, அதான் உங்ககிட்ட ஒரு 10,000 கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நீ கூட்டத்து வர காசு பிரியுதுன்னு சொன்னியா,
இல்லையா, நம்ம கேப்போம்னு நினைச்சேன். அதுக்குள்ள ராணி அக்கா முந்திக்கிட்டாங்க. சரி பரவாயில்ல, நம்ம ராணி அக்கா தானே. நானே சோத்துக்கு வழி இல்லாம இந்த பெட்டி கடையை நம்பி தான் இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப என்ன பண்றதுதான் தெரியல. சேனால முடி இப்படி அநியாயமா போய் சொல்றா? அந்த அண்ணன் நல்லதானே சம்பதிக்காரு. ஆமா, நல்லா சம்பாதிச்சு கிழிச்சாரு. நீ வேற போ, அப்படி அந்தால தூர. நானே அங்கனையும் எங்கனையும் கடனை வாங்கி கவரிங்க போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு கிடக்கேன். இங்க பாரு, கையில காது கூட எதுவுமே இல்லாம தான் சுத்திக்கிட்டு கிடக்கேன். சின்ன பண்ணி அவை தெரிச்சுல கொட்டிக்கிறா. சரிம்மா பரவாயில்ல, நீ வேணா எடுத்துக்கோ. நான் என்னுடைய நகை ஒண்ணு இருக்கு, நான் அதை வச்சுக்கிறேன். அப்படியாக்கோ? ரொம்ப ரொம்ப நன்றிக்கோ. பரவாயில்லம்மா, இதுல என்ன இருக்கு. சரி, எல்லாரும் கூட்டத்துக்கு வந்துரும் 6 மணி போல, அப்ப பாக்கலாம். சரிக்கோ. டான்சிங் சிம்ரன், ஒழுங்கு மாதிரியே வந்து சேரு. அதுக்கப்புறம் 50 ரூபாய் தூக்கி தண்டத்துக்கு நான் அவ வாயில கொட்டாமே. ஆமா, சும்மா தானே 5 நிமிஷம் உட்கார போறா வந்து. வேற என்ன வேலை கிடக்கு உங்களுக்கு? போம்மா அந்தால தூர, சும்மா எதையாச்சும் பேசிக்கிட்டு. சரிக்கோ, நாங்க அப்படியே கிளம்புறோம். சரிம்மா.